மீண்டும் மற்றொரு வீடியோ மூலமாக உங்க எல்லாரையுமே சந்திக்கிறதுல சந்தோஷம். நிறைய நாளாகவே நிறைய பேர் வந்து கமெண்ட்ல கேட்டுட்டு இருந்த ஒரு விஷயத்தை பத்தி தான் நாங்க டிஸ்கஸ் பண்ண போறோம். இந்த 2வது குழந்தை அல்லது 3வது குழந்தை வந்ததுக்கு பிறகு ஒரு குடும்பம் வந்து டெவலப் ஆகிற நேரம், விருத்தி ஆகிற நேரம் வந்து இந்த மூத்த குழந்தைகளை வந்து நாங்க கவனிக்காம விடுறோமா, அல்லது நாங்க எவ்வளவுதான் அவங்கள கவனிச்சாலும் அவங்க அப்படி ஃபீல் பண்றாங்களா, நம்மள நெக்லெக்ட் பண்றாங்க, நம்மளோட முந்தி மாதிரி பாசம் இல்லை அப்படின்னு அவங்க ஃபீல் பண்றாங்க, அதை வார்த்தைகளால வெளிப்படுத்துறாங்களா, இல்ல திடீரென்று இன்னொரு பிள்ளை வந்தது பிறகு இந்த மூத்த பிள்ளையோட நடவடிக்கையில நிறைய மாற்றங்களை நான் சந்திக்கிறேன், இது நார்மலா, இதை நான் எப்படி ஹேண்டில் பண்றது அப்படிங்கிற கேள்வி நிறைய பெற்றோருக்கு இருக்கக்கூடும். இந்த வீடியோ மூலம் நாங்க பார்க்க போறது, ஒரு சின்ன குழந்தை, ஒரு புதிய குழந்தை வரதை நம்ம எவ்வளவு செலிப்ரேட் பண்றோமோ, எவ்வளவு சந்தோஷமா எடுத்துக்கொள்றோமோ, நம்ம வீட்டுல இன்னொரு சின்ன உயிரும் இருக்கு இல்லையா, அது வந்து ஹர்ட் ஆகாம அல்லது அதோட மனநிலையில பாதிப்பை ஏற்படுத்தாத மாதிரியான என்ன மாதிரியான விஷயங்களை பேரண்ட்ஸ் செய்யறது மூலம் நம்ம இந்த சண்டைகள் சச்சரவு இல்லாம நம்ம பிள்ளைகளுக்கு இடையில ஒரு சந்தோஷமான வாழ்க்கையை உருவாக்கலாம் அப்படிங்கறத பத்தின முழு பார்வை தான் இந்த வீடியோ மூலம் பார்க்க போறோம். 2வது குழந்தை வர முந்தி நம்மளோட மூத்த பிள்ளை தான் இந்த சென்டர் ஆஃப் அட்டென்ஷனாக இருந்திருக்கும். எல்லாருக்குமே தேவையான பிள்ளை அதுதான் அப்படின்னு இருந்திருக்கும். முழு உலகமே அந்த குழந்தை அப்படின்னு சொல்லி இருக்கும். ஆனா இந்த 2வது குழந்தை வந்த பிறகோ அல்லது பிரெக்னன்சி காலத்திலேயோ அம்மாக்களுக்கு பொதுவாக இருக்கிற ஒரு டிமாண்டிங்கான ஜாப் தான் மற்ற குழந்தையும் பார்க்கணும். ஏன்னா அந்த புதிய குழந்தை வந்து நீட்ஸ் கூடிய குழந்தையாக இருக்கும். அதுக்கு வந்து நம்ம ஃபீட் பண்ணணும், அதோட வந்து நம்ம பர்சனல் கேர் எல்லாம் செய்ய வேண்டியதா இருக்கும். இப்படியான நீட் அதுக்கு கூடுற நேரம் நம்மள அறியாமலே நம்மளோட மூத்த குழந்தைய வந்து கவனிக்கிறத கொஞ்சம் குறைச்சிடுவோம். அதை நாங்க எல்லாருமே ஒத்துக்கதான் வேணும். ஏன்னா நமக்கு டைம் இல்லை அப்படிங்கிறது ஒரு காரணம். நம்மளோட பிசிக்கலி நம்ம அந்த போஸ்ட்மார்ட்டம் எப்படி எதிர்கொள்றோம், நம்மளோட சப்போர்ட் சிஸ்டம், இது எல்லாமே அதுல செல்வாக்கு செலுத்தும். ஸோ நம்ம என்ன செய்வோம், நம்மளோட இந்த 2வது குழந்தைய பார்க்குற ஒரு ப்ரோசஸ்ல மூத்த குழந்தைய வந்து நாங்க இக்னோர் பண்ண ஆரம்பிப்போம். நம்ம ஃபேமிலி ஸ்ட்ரக்சருமே வந்து கொஞ்சம் மாற ஆரம்பிக்கும். இப்போ நம்ம வந்து ஒரு போஸ்ட்மார்ட்டம்ல இருக்கிறோம், ஒரு புதிய குழந்தை வந்திருக்கு அப்படின்னு சொன்னா அந்த புதிய குழந்தையை கவனிக்கிற அந்த நேரத்துல வந்து இந்த பெரிய பிள்ளை இருக்கு இல்லையா, மூத்த பிள்ளை இருக்கு இல்லையா, அந்த குழந்தை கிட்ட கூட நாங்க சில எதிர்பார்ப்புகளை வைக்க ஆரம்பிப்போம். அந்த பிள்ளைகிட்ட நாங்க வந்து சில வேலைகளை செய்யணும். இவ்வளவு நாளும் நம்ம பேம்பர் பண்ணி நம்ம சின்ன பிள்ளையா வச்சுட்டு இருந்த பிள்ளைய வந்து ஒரு ரெஸ்பான்சிபிள் அடல்ட்டாக நாங்க ட்ரீட் பண்றதுக்கான சந்தர்ப்பங்கள் கூட இருக்கும். ஸோ இப்படியான சந்தர்ப்பத்துல அந்த பிள்ளைக்கு ஒரு கன்ஃபியூஷன் வரும். ஓகே, இவ்வளவு நாளும் ஒரு 6 வயசு பிள்ளைன்னு வைங்க, இந்த 6 வருஷமா வந்து நான் ஒரு சின்ன பிள்ளையா தான் என்ன ட்ரீட் பண்ணாங்க, என்ன ரொம்ப கியூட்டா வந்து என்ன பேம்பர் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா திடீரென்று நான் ஒரு வளர்ந்தோராக பார்க்கப்படுறேன் அப்படிங்கிற அந்த பிள்ளைக்குள்ள வந்து ஒரு இமோஷனலாக ஒரு மாற்றத்தை வந்து ஏற்படுத்தும். நீங்க வந்து இப்போ ஒரு பிக் சிஸ்டர், பிக் பிரதர், அதாவது அண்ணா, நீங்க ஒரு அக்கா, நீ வந்து இப்போ மூத்த பிள்ளை, உனக்கு இந்த பொறுப்புகள் இருக்கு, நீ தான் இதெல்லாம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி நாங்க அந்த குழந்தைகள் மீது ஒரு திடீரென்று ஒரு சுமையை வந்து ஏற்படுத்துறோம். அந்த பிள்ளை இவ்வளவு நாளும் செய்துட்டு வந்த ஒரு விஷயத்தை நாங்க வந்து பெரிதுபடுத்தாம இருந்தது இப்ப அது ஒரு தவறாக பார்க்கப்படுது. உதாரணமா வந்து அந்த சின்ன பிள்ளை தூங்குற நேரம் அந்த பிள்ளை மத்த பிள்ளை வந்து விளையாடுது, அதாவது டாய்ஸை வச்சு விளையாடுது. இந்த குழந்தை பிறக்க முந்தியும் அதே சத்தத்தோட அதே மாதிரி அந்த குழந்தை விளையாடி இருக்கும். இப்ப இந்த புதிய குழந்தை இருக்கு அப்படிங்கிறதுக்காக நாங்க சில நேரம் அந்த பிள்ளையை கண்டிக்கவோ திட்டவோ ஆரம்பிப்போம், அல்லது அதுக்கு ஓவர் ப்ரெஷரை போட ஆரம்பிப்போம். பிள்ளை தூங்குது, நீ விளையாடாத, சத்தம் காட்டாத, இப்படியான விஷயங்கள் செய்ய ஆரம்பிப்போம். இது சரியா தவறா அப்படிங்கிறத தாண்டி அந்த குழந்தைக்கு எப்படி இருக்கும்னா, ஆல் ஆஃப் அ சடன் ஒரு 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 1 வீக்குள்ள வந்து என்னோட லைஃபே சேஞ்ச் ஆயிருச்சு. அதற்கு அந்த பிள்ளை தயார்படுத்தப்பட்டதா அப்படின்னு கேட்டா நமக்கு தெரியாது. ஸோ இப்படியான பிரச்சனைகள் வந்து இந்த குழந்தைகள்ல மனதுல மாற்றங்களை ஏற்படுத்தும். இதுல பேரண்ட்ஸ் நம்மள அறியாமலே, குறிப்பாக அம்மாக்கள் நம்ம உணராமலே சில செய்யற தவறுகள் வந்து என்ன மாதிரியான சேஞ்சஸ்ல வரும் அப்படின்னு சொல்லி பார்த்தா, முதலாவது தான் நம்ம குயிக்காக அந்த சின்ன பிள்ளையோட தேவைகளை ரெஸ்பாண்ட் பண்ண ஆரம்பிப்போம். கட்டாயம் செய்யணும். அந்த குழந்தை வந்து பசியில் அழுதா ஃபீட் பண்ணத்தான் வேணும். அல்லது வந்து அந்த பிள்ளை வந்து சேஞ்ச் பண்ணணுமா அதுக்கு டயப்பரை, நம்ம செய்யத்தான் வேணும். இதை நம்ம குயிக்காக செய்யற நேரம் என்ன செய்ய ஆரம்பிப்போம் அப்படின்னா, மற்ற நம்ம மூத்த குழந்தை இருக்கு இல்லையா, அதோட நீட்ஸை எப்பவுமே தாமதப்படுத்த ஆரம்பிப்போம். எப்பவுமே வெயிட் பண்ண சொல்லுவோம். இந்த தவறு நம்மளை அறியாமலே செய்வோம். ஸோ அந்த குழந்தைக்கு வந்து எப்பவுமே நம்ம வெயிட் பண்ண சொல்றோம். ஸோ நம்ம அங்கே இம்பார்ட்டன்ட் இல்லை, ஸோ நம்மளோட தம்பியோ தங்கச்சி தான் இம்பார்ட்டன்ட் அப்படின்னு உணர ஆரம்பிக்கும். இதை வந்து அந்த பிள்ளைக்கு வந்து தேவை கூட, நம்மளோட நியூ பார்னுக்கு தேவை கூட அப்படிங்கிறத உணர்ற வயசு வந்து இந்த குழந்தைக்கு கட்டாயம் இல்லை. ஸோ அது ஒரு பாரபட்சமாக, ஒரு கம்பெடிஷனாக பார்க்க ஆரம்பிக்கும். அடுத்ததுதான் வந்து இந்த நம்மளோட மூத்த குழந்தை இருக்கு இல்லையா, அதோட இமோஷனல் நீட்ஸ் நாங்க கவனிக்காமலே விடுறது. அந்த பிள்ளை அழுதா அல்லது சந்தோஷமா இருக்குதா, கோவமா இருக்குதா, அதுக்கு நாங்க இம்பார்ட்டன்ஸ் கொடுக்காம அழுதா அழட்டும், இவ இப்பயுமே இப்படித்தான் அழுதுட்டே இருப்பா, நம்ம மற்ற வேலையை பார்க்கலாம், நமக்கு எவ்வளவு வேலை இருக்கு, இப்படி அந்த சின்ன சின்ன இமோஷனல் நீட்ஸை பேரண்ட்ஸ் கவனிக்காம விடுற நேரம்
இது இந்த குழந்தைக்கு ஒரு ஃப்ரஸ்ட்ரேஷனாக உருவாகும். இன்னும் ஒண்ணுதான் இந்த பேரண்ட்ஸ் செய்யற தவறு வந்து சின்ன குழந்தைய வந்து ஒப்பிட்டு பெரிய குழந்தையை திருத்துறது. இப்போ உங்களுக்கு ஒரு 6 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு, 2 வயசுல ஒரு பிள்ளை இருக்கு அப்படின்னு சொன்னா 6 வயசு பிள்ளைய நீங்க கண்டிக்கணும் அப்படின்னா 2 வயது பிள்ளையோட கம்பேர் பண்றது. பாரு அவ எவ்வளவு சைலண்டா இருக்கா, நான் தூங்குறப்ப சத்தம் இல்லாம இருக்கா, அவ பாட்டுல விளையாடிட்டு இருக்கா, நீ எப்படி பண்ற, அவர் சின்ன பிள்ளையா இருந்தா கூட எப்படி செய்யற, நீ எப்படி பண்ற, இப்படி கம்பேர் பண்ணி அந்த குழந்தையை வந்து தண்டிக்கிறப்போ அல்லது வந்து திருத்த முயற்சிக்கிறப்போ வந்து அந்த மூத்த குழந்தை வந்து நம்மளை விட அந்த சின்ன பிள்ளையோட தான் இவங்க பாசமா இருக்காங்க, ஆர்எல்ஸ் நம்ம மேல பாசம் இல்ல, தங்கச்சி தம்பியோட மட்டும்தான் பாசம், இப்படியான விஷயங்களை உள்வாங்கி கொள்ளுவாங்க. சோ இப்படியான ஒரு சூழல்ல வளர்ற இந்த மூத்த குழந்தையோட என்ன மாதிரியான மாற்றங்கள் வரும், உளவியல் ரீதியான என்னென்ன தாக்கங்கள் வரும் அப்படின்னா 4 விஷயங்களை நான் சொல்ல போறேன். இதுல முதலாவது தான் வந்து ஜெலசி அப்படின்னு சொல்லுவோம், அதாவது பொறாமை குணம் கொள்றது. நம்மளோட தம்பி அல்லது தங்கச்சி மேலதான் இவங்க பாசம் வைக்கிறாங்க அப்படிங்கறத அந்த மூத்த பிள்ளையில ஒரு பொறாமையாக உருவாக தொடங்கும். இது வந்து சில பிஹேவியர் எல்லாம் மாற்றங்களை கொண்டு வரும். அவங்களுக்கு ஏதாவது செய்யற நேரம் வந்து கோவப்படுறது, அல்லது பேரண்ட்ஸ் பார்க்காத நேரம் போய் தம்பியோ தங்கச்சியோ கிள்ளி விடுறது, அடிச்சு விடுறது, அல்லது பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது. ஏதாவது ஒண்ணு செய்துட்டு தம்பி இதை செய்தாங்க, தங்கச்சி இதை செய்தாங்க, இப்படி பொய் சொல்ல ஆரம்பிக்கிறது. இது எல்லாமே இந்த ஒரு ஜெலசியால வரக்கூடியதாக இருக்கும். 2வது தான் வந்து இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். தன்னை கவனிக்கணும், நீங்க எப்பவுமே தம்பியை தங்கச்சியை தான் பார்த்துட்டு இருக்கீங்க, என்னையும் கவனிங்க அப்படிங்கிறதுக்காக உங்களோட கவனத்தை ஈர்க்கிற சில விஷயங்களை செய்வாங்க. ஒன்று வந்து ரொம்ப கிளிங்கியா இருப்பாங்க. இவ்வளவு நாளுமே இண்டிபெண்டனாக அதுல வேலையை செஞ்சுட்டு இருந்த பிள்ளை இப்ப வந்து தம்பியோ தங்கச்சியோ வந்த அப்புறம் எப்பவுமே என்ன என்ன சுத்திட்டே வந்துட்டு இருக்காங்க, தூக்க சொல்றாங்க, என் கூடவே தூங்கணும்னு சொல்றாங்க, என்ன எப்பவுமே ஹக் பண்ண சொல்றாங்க. இப்படியான மாற்றங்களை நீங்க கவனிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா அது ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியரா இருக்கு. அப்படி இல்லைன்னா இன்னும் சில குழந்தைகள் வந்து டேண்ட்ரம் காட்ட ஆரம்பிப்பாங்க. அமைதியாக இருந்த என்னோட பிள்ளை இப்ப வந்து பிடிவாதம் பிடிக்கிறா, அழுகுறா, ஏதாவது ஒண்ணு கேட்டு அழுகுறா, கைய காலை வந்து நிலத்துல அடிச்சு அல்லது தலையை வந்து சுவர்ல அடிச்சு அழக்கூடிய குழந்தையாக, டேண்ட்ரம் காட்டுற குழந்தையாக இருக்கிறாங்க அப்படின்னா இது கூட இந்த அட்டென்ஷன் சீக்கிங் பிஹேவியராக இருக்கும். சில பிள்ளைகளை பார்த்திருப்போம் வந்து மிஸ்பிஹேவ் பண்ணுவாங்க, இதுவரைக்கும் இல்லாத பழக்கங்களை வந்து பொய் சொல்றதா இருக்கட்டும், களவெடுக்கிறதா இருக்கட்டும், ஒரு பொருளை கேட்காம எடுக்கிறது, மற்றவங்களுக்கு அடிக்கிறது, துப்புறது, இப்படி மிஸ்பிஹேவ் பண்ணக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. அப்படி இல்லைன்னா நீங்க இதுவரைக்கும் இம்ப்ளாய் பண்ண ரூல்ஸ் இருக்கும் இல்லையா வீட்டுல இருக்க, அதை பிரேக் பண்ண ஆரம்பிப்பாங்க. இது ஏன்னா இந்த டெஸ்டிங் பவுண்டரிஸ் அப்படின்னு சொல்லுவோம். நீங்க எவ்வளவு நாளும் சொன்னதை நான் இப்ப கேட்க மாட்டேன், நான் இப்ப வந்து ஒரு எதிரான ஒரு அழகா இருப்பேன் அப்படிங்கிறது, இது எல்லாமே உங்களோட அட்டென்ஷனை எடுக்கிறதுக்கான தேவையாக இந்த குழந்தைகளுக்கு இருக்கும். 3வது தான் வந்து இந்த ரீக்ரெஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஏற்கனவே உங்களோட பிள்ளைகள் விட்ட சில பழக்கங்களை, குழந்தை பருவத்துல அவங்க கைவிட்ட சில பழக்கங்களை திருப்பி எடுக்கிறது. பேபி மாதிரி இந்த மழலையாக கொஞ்சம் கொஞ்சம் பேசுறதாக இருக்கட்டும், விரல் சூப்புறதாக இருக்கட்டும், அல்லது வெட் பண்றது, படுக்கையில சிறுநீர் கழிக்கிறது, இந்த மாதிரியான விஷயங்கள் ஏற்கனவே இந்த பிள்ளை செஞ்சுட்டு இருந்தா அதுக்கு பிறகு வளர்ந்தப்போ சரியாயிருச்சு, இப்ப திருப்பி அவ தொடங்கிட்டா அப்படின்னா இதற்கு பின்னால இருக்கிற உளவியல் கூட என்னன்னு சொன்னா வந்து நீங்க உங்களோட சின்ன பிள்ளை வந்து இப்படியெல்லாம் இந்த மழலையாகவோ அல்லது பேம்பர்ஸ்ல வந்து டயப்பர்ல வந்து பாத்ரூம் போறதா இருக்கட்டும், இது எல்லாமே வந்து செய்யற நேரம் நீங்க பிள்ளையை கவனிக்கிறீங்க. சோ அந்த கவனிப்பு எனக்கும் வேணும்னா நான் வந்து திருப்பியும் அதெல்லாம் செய்யணும், இப்படிங்கிற ஒரு உளவியலால தான் இந்த குழந்தைகள் விடுபட்ட சின்ன பிள்ளையில செய்த பழக்கங்களுக்கு திருப்பி போறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இது கூட காரணம் தான் சில பிள்ளைகள் வந்து சாப்பாடு தீத்த சொல்லுவாங்க. இவ்வளவு நாளும் அவங்க கையால சாப்பிட்டு இருப்பாங்க, தம்பியோ தங்கச்சியோ வந்தப்ப எனக்கு மூட்டி விடுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைகளா இருப்பாங்க. இது எல்லாமே இந்த காரணமாக இருக்கும். 4வது வந்து வித்ரோவல் அப்படின்னு சொல்லுவோம். சில பிள்ளைகளை பார்த்திருப்போம். இது நீங்க குறிப்பா கொஞ்சம் வளர்ந்த பிள்ளைகள், ஒரு 7-8 வயசு பிள்ளைகளை பார்த்திருந்தீங்க அப்படின்னு சொன்னா அவங்க வந்து உங்களை விட்டும் வீட்டை விட்டும் வித்ரோ ஆக ஆரம்பிப்பாங்க. தனியாக இருக்கிறது, ஏதோ யோசிச்சுட்டு இருக்கிறது, அவங்களோட ரூம்லயே டைம் ஸ்பெண்ட் பண்றது, அதிகமாக பேச மாட்டாங்க. ஸ்கூல்ல இருந்து முதல்ல என்கிட்ட எல்லாமே சொல்லிட்டு இருந்த பிள்ளை இப்ப வந்து எதையுமே சொல்லுது இல்லை, நான் கேட்டா கூட ஒண்ணும் இல்லைன்னு சொல்லுது. இப்படியான விஷயங்களை நீங்க கவனிச்சீங்க அப்படின்னா கூட இது உங்களோட அடுத்த குழந்தை வந்ததுக்கு பிறகு உங்களோட பிள்ளையோட மூத்த பிள்ளையோட மனதில் ஏற்பட்ட மாற்றங்களாக இருக்கலாம். உங்களுக்கும் உங்க குழந்தைகளுக்கும் இடையில ஏற்படுற இந்த அட்டாச்மெண்ட்ல வர மாற்றங்கள் இருக்கு இல்லையா, இந்த 2nd or 3rd பேபி வந்தது பிறகு இதனால உங்களோட மூத்த பிள்ளை ஒன்று இன்செக்யூராக ஃபீல் பண்ணலாம், அல்லது நம்மளோட லவ்வை நம்ம லூஸ் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிற ஒரு பய உணர்வு இந்த குழந்தைகள்ல ஏற்படலாம், அல்லது எனக்குன்னு ஒரு இடம் இந்த வீட்டுல வேணும் அப்படிங்கிறதுக்காக கோவமாக அல்லது ஒரு பிடிவாத குணமாக உருவாகலாம். இப்படியான மாற்றங்கள் வரலாம். ஸோ இந்த பேரண்ட்ஸ் நம்ம என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படிங்கிறதுல தெளிவாக இருக்கணும். முதலாவது, நீங்க பிரெக்னென்ட்டாக இருக்கிறப்போவே வந்து உங்களோட குழந்தைகளை நம்ம
தயாராக்கணும். நீங்க வந்து யூ கோனா பி எ பிக் சிஸ்டர் ஆர் பிக் பிரதர் அப்படிங்கிறத அந்த குழந்தைகளுக்கு ஞாபகப்படுத்தணும். அப்ப இருந்தே அந்த பிள்ளைகள சுதந்திரமாக சில விஷயங்கள் செய்யறதுக்கு பழக்கணும். திடீரென்று குழந்தை வந்தது பிறகு நீ தான் சாப்பிடணும், நீ தான் உன்னோட ட்ரெஸ் எடுத்து வைக்கணும் அப்படிங்கிறது ஒர்க் அவுட் ஆகாது. ஸோ அந்த கட்டத்துல இருந்தே பிள்ளைகள அவங்களுக்கு தெரியாமலே அந்த ஒரு 10 மாசம் இருக்கா, அந்த காலத்திலே வந்து நீங்க வந்து ஒரு இண்டிபெண்டன்ட் ஆகுறதுக்கு முயற்சி செய்யணும். அடுத்தது பேரண்ட்ஸ் செய்யறது, உங்களோட சின்ன பிள்ளையோட விஷயங்கள்ல அந்த மூத்த குழந்தையை இன்வால்வ் பண்ணுங்க. ஒரு வேலை செய்யற நேரம், இப்ப நீங்க அவங்கள குளிக்க வைக்க போறீங்க அப்படின்னா, போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வாங்க, டயப்பர் எடுத்துட்டு வாங்க. நீங்க தான் செய்யணும் அப்படின்னு அவங்களோட சின்ன சின்ன எஃபர்ட் எல்லாம் நீங்க பாராட்டி பேசுங்க. ஐயோ! நீங்க இருந்ததால தான் இந்த பிள்ளைய வந்து என்னால ஈஸியா பார்த்துக்கொள்ள முடியுது. அல்லது வீட்டுக்கு யாராவது விசிட்டர்ஸ் வராங்களா? என்னோட மூத்த பிள்ளையால தான் எனக்கு வந்து இவ்வளோ ஈஸியா இருக்கு. தம்பிய பார்த்துக்கிறதுக்கு, தங்கச்சிய பார்த்துக்கிறதுக்கு. இவங்க தான் எல்லாம் செய்றாங்க. இப்படியான விஷயங்கள பெருமையாக அந்த குழந்தைய பற்றி பேசுங்க. ஸோ அவங்களுக்கு இன்டர்னலாகவே ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வரும். நீங்களே சொல்லாம ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி வந்து அவங்க ஃபீல் பண்ண ஆரம்பிப்பாங்க. அடுத்தது உங்க குழந்தை, உங்களோட சின்ன குழந்தை இருக்கு இல்லையா? அது தூங்குற நேரமோ, உங்களுக்கு ஒரு ரெஸ்ட் கிடைக்கிற நேரம், உங்க மூத்த குழந்தையோட ஒவ்வொரு நாளும் பேரண்ட்ஸ் வந்து எந்த ஒரு வேலையும் இல்லாம, நீங்க டீச் பண்றது, படிக்கிறது, சாப்பாடு தீத்துறது இப்படி இல்லாம, அவங்களுக்கு அன்கண்டிஷனல் லவ்வ குடுக்கக்கூடிய ஒரு நேரத்த வந்து செட் பண்ணுங்க. அவங்களோட தனியாக ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க நீங்க. ஸோ அதுல அவங்களோட சேர்ந்து விளையாடுறது, பேசிட்டு இருக்கிறது, அவங்கள அணைக்கிறது, அவங்கள ஹக் பண்ணிட்டு இருக்கிறது, இப்படியான விஷயங்களுக்கு வந்து இம்பார்ட்டன்ஸ் குடுங்க. அடுத்தது உங்க பிள்ளை உங்களோட ஏதாவது ஒரு எமோஷனல் நீட பேச வருதா, ஏதாவது ஒண்ணு சொல்ல வருதா, அல்லது அவங்களோட வொர்க்க காட்ட வருதா, நீங்க ஆஃப்கோர்ஸ் நீங்க சின்ன பிள்ளையோட பிஸியா இருந்தீங்கன்னா, அவங்கள்ட்ட அத கிளியரா கம்யூனிகேட் பண்ணுங்க. எனக்கு ஒரு 10 மினிட்ஸ் தாங்க நான் பிள்ளைக்கு ஃபீட் பண்ணிட்டு வாரேன் அப்படின்னு. அத மறக்காம கட்டாயம் செய்யுங்க. அந்த சின்ன பிள்ளை தூங்கின பிறகு, ஓகே நீங்க எனக்கு டைம் கேட்டீங்க தானே, வாங்க நம்ம 2 பேரும் உட்காந்து அத டிஸ்கஸ் பண்ணுவோம். அல்லது அந்த புக்க பார்ப்போம். அப்படியான விஷயங்கள வந்து அந்த குழந்தைகளோட செய்யுங்க. பேரண்ட்ஸ் செய்யக்கூடாது வந்து கம்பேர் பண்றத நிறுத்துங்க. ஒவ்வொரு குழந்தையும் ஒவ்வொரு மாதிரி, ஒவ்வொரு பிள்ளையோட குரோத் அண்ட் டெவலப்மெண்ட் வந்து டிஃபரெண்டாக இருக்கும். ஸோ அவங்களோட உடல் மாற்றங்களையோ, பிள்ளைகள வச்சுட்டு வந்து இந்த பிள்ளை வந்து 6 மாசத்துல எவ்வளோ சப்பியா இருக்கு. ஆனா மூத்தது வந்து அப்படி இருக்குல்ல. அது நல்லா மெலிஞ்சதா இருந்தது. இப்படி நம்மள அறியாமலே நம்ம வந்து ஜஸ்ட் நம்ம டிஸ்கஸ் பண்ற விஷயங்கள் நம்ம குழந்தைக்குள்ள நிறைய உளவியல் ரீதியான மாற்றங்கள கொண்டு வரும். ஸோ பிள்ளைகள்ட்ட கம்பேர் பண்றதோ, அவங்கள காதுபட கம்பேர் பண்றதையோ பேரண்ட்ஸ் ஒருபோதும் செய்யக்கூடாது. அடுத்ததான் வந்து இன்ஸ்டன்ட் மெச்சூரிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? நம்ம 2வது பிள்ளை வந்தோனே மூத்த பிள்ளை வந்து ரொம்ப நம்ம பெரிய ஆளாக எதிர்பார்ப்போம். இத செய்யாதீங்க. அதுவுமே ஒரு சின்ன குழந்தை தான். அந்த குழந்தைய அந்த குழந்தை பருவத்தோட வளர்றதுக்கு பேரண்ட்ஸ் வந்து அனுமதிக்கணும். அடுத்தது அவங்களோட ஃபீலிங்ஸ புரிஞ்சுக்கோங்க. சின்ன பிள்ளை வந்த அப்புறம் நீங்க என்ன கவனிக்கிறீங்கல்ல, என்னோட பாசமா இல்லன்னா உனக்கு வந்து பொறாமை, நீ ஜெலஸா இருக்க. இப்படி சொல்லாதீங்க. அந்த பிள்ளையோட உணர்வுகள தயவு செஞ்சு புரிந்து கொண்டு, அதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படிங்கிறத பத்தி டிஸ்கஸ் பண்ணுங்க. சம்டைம்ஸ் உங்களுக்குமே இந்த போஸ்ட்பார்டம் டிப்ரஷன் இருக்கலாம். நீங்க வந்து உங்களால ஹேண்டில் பண்ண முடியாது அப்படின்னு நீங்க கருதுற நேரம், ஒரு ப்ரொஃபஷனல் ஹெல்ப், ஒரு சைக்காலஜிஸ்ட் அல்லது ஒரு கவுன்சிலரை கன்சல்ட் பண்றது மூலமாக உங்களோட உளவியலையும் நீங்க பாதுகாத்துக் கொள்றது, உங்க ஃபேமிலியை நீங்க சரியா ரன் பண்றதுக்கும், குழந்தைகளோட உளவியலை பாதுகாக்கிறதுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னும் மற்றொரு வீடியோ மூலமாக நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான தலைப்போடு சந்திக்கிற வரைக்கும் விடைபெறுகிறேன். நன்றி.